ஹாய் கைஸ், வெல்கம் டு மிதுன் நட்டி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என் பழைய சேனலில் கரிக்காட்டு குப்பம்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. அது ஒரு 5 நிமிஷம் வீடியோ தான் நான் போட்டிருப்பேன் என் பழைய சேனலில். என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, அது நாங்கள் நிறையா மினிட்ஸ் எடுத்தோம். ஆனால் சம் கிளிப்ஸ் வரைய மாட்டேங்குது. எடிட்லலாம் வரவே இல்லை, நார்மலாகவும் வரவே இல்லை. ஏன்னு தெரில. அது லாஸ்ட்டில் எங்களுக்கு என்னை ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ஒரு அமானுஷம் பின்னாடி என்னை தள்ளுற மாதிரி. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு ஆனந்த் கார்த்திக் ஏதோ ஒரு பொண்ணு கடையில் போய் சூசைட் பண்ணுற மாதிரிலாம் தெரிஞ்சிருக்கு. அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் சிவா இன்வெஸ்டிகேஷன் ப்ரோ கூட அவரோட ஒரு சேனலில் சொல்லியிருப்பார். போய் பாருங்கள். நான் அந்த கிளிப்ஸ் ஆட் பண்ணுறேன். ஓகே கைஸ், பாய். போய் செக் பண்ணி பாருங்கள். அப்படின்னா என்ன, அங்க என்ன நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. 2004 காலகட்டம், அதாவது சுனாமி வருவதற்கு முன்னாடி கிட்டத்தட்ட 1300 to 1400 மீனவ நபர்கள் அங்க தங்கி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது 2004 காலகட்டம் அந்த கொடூரமான சுனாமி அந்த கரிக்காட்டு குப்பத்தை பயங்கர ஆவேசமா தாக்க ஆரம்பிச்சுங்க. தமிழ்நாட்டில் சுனாமினால பாதிக்கப்பட்டு சிதைந்த ஒரு கிராமத்தில் கரிக்காட்டு குப்பம் குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு கிராமம் அப்படி சொல்றாங்க. அப்படி அந்த சுனாமினால நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், உலகம் முழுவதும் 2 லட்சத்துக்கு மேற்பட்ட நபர்கள் இறந்து போனாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கரிக்காட்டு குப்பத்துல மொத்தம் அரசாங்க கணக்குப்படி 5 பேர் தான் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அங்க வசித்த மீனவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எக்கச்சக்கமான பேர் இறந்து போயிட்டாங்க. ஆனா 5 பேர் மட்டும் கணக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போராட்டமே பண்ணாங்க அந்த கரிக்காட்டு குப்பத்துக்கு. அந்த கரிக்காட்டு குப்பத்தில் இறந்து போனவங்க குறிப்பிட்ட மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு 65 to 70 வயது இருக்கக்கூடிய ஒரு மீனவ தாத்தா ஒருத்தங்க. அதற்கடுத்து 2 குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தை, பெண் குழந்தை, 7 வயசு தோராயமாக. அதற்கடுத்து ஒரு 25-26 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிங்க. இவங்க 4 பேர் தான் கோரமா இறந்து போனாங்க சொல்லி இப்போ வரைக்கும் நிறைய வீடியோக்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. கரிக்காட்டு குப்பத்தில் எல்லா இடங்களிலுமே சுனாமி முடிஞ்ச பிறகு ஒரு வார காலகட்டத்தில் வாழ்ந்த அதே கடற்கரையோர வீடுகள் வாழ ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி தான் கரிக்காட்டு குப்பத்து மக்களும் சுனாமி விடுபட்டு ஒரு வார காலகட்டம் அவங்க வீட்டிலே வாழ ஆரம்பிச்சாங்க. அப்படி கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் கூட அங்க இருக்கக்கூடிய 1300 பேர் தங்க முடியீங்க. உடனே அந்த இடத்தை விட்டு ஒவ்வொருத்தரா காலி பண்ணி இப்போது அந்த கரிக்காட்டு குப்பத்தில் ஆட்கள் நடமாட்டமே இல்லாம மனிதர்கள் அந்த வீடு ஹாண்டட் வீடுகள் மாதிரி அந்த 350 வீடுகளையும் ஒரு வீடுகள் கூட தங்காம அப்படியே விகாரமான தோட்டத்தோடு இருக்குங்க. என்ன ஆச்சு சொல்லி பார்த்தா, அந்த வீடுகளுக்கு தங்கி இருந்து ஒரு வார காலகட்டத்திலேயே நைட் நேரத்துல பயங்கரமான மரண ஓலம் கேட்டுருங்க. அந்த மரண ஓலம் எதை சொல்லி பார்த்தா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 25 வயது கூடிய பெண்மணி இறந்து போனாங்கன்னு சொல்லியா, அந்த பெண்மணி நள்ளிரவு நேரத்துல அந்த கிராமத்துடைய வீதிகளை காப்பாத்துங்க காப்பாத்துங்க சொல்லிட்டு கத்திக்கிட்டே அந்த அலறல் சத்தம் கேட்டுங்க. ஒருத்தருக்கு மட்டும் இல்லைங்க, அந்த 1300 பேர் தங்கி இருக்கக்கூடிய 350 வீடுகளுக்கும் பயங்கரமான மரண ஓலம் சத்தம் கேட்டுங்க. இதை பார்த்து பயந்து போன மக்களுக்கு அடுத்து நடந்த காட்சி தாங்க இன்னும் பயங்கரமா சொல்லலாம். அந்த கரிக்காட்டு குப்பம் 350 வீடுகளுக்கும் ஒரே ஒரு அம்மன் கோவில் இருக்குங்க, சின்னதா. அதற்கு ஒரு சின்ன பள்ளிக்கூடம். இந்த 2 இடங்களிலும் நள்ளிரவு நேரத்துல அந்த வயதானவர் 65-70 வயது கூடிய நபரும் இந்த 25 வயது இறந்து போன பெண்மணியும் யாரும் பயங்கரமான ஓலத்தை இருக்குங்க. அது மட்டும் இல்லாம 7 வயது கூடிய குழந்தைகள் இறந்து போனாங்கல்ல, அவங்களும் நைட் நேரத்துல அந்த தெருக்குல விளையாடிட்டு கத்தர சத்தம் கேட்டுங்க. இதெல்லாம் பார்த்து பயந்து போன மக்களுக்கு என்ன பண்றது தெரியல. அதற்கு உச்சகட்டமா என்ன நடந்துச்சு பார்த்தா, நைட் எல்லாம் காலையில எந்திரச்சு போய் அந்த பள்ளிக்கூடம் மற்றும் கோவில பார்த்தாங்க அப்படின்னா அந்த மதில் சுவர் மற்றும் பள்ளிக்கூடத்தின் உள்சை எல்லாமே ரத்த கையில் படிச்ச மாதிரி கைகளுடைய அடையாளங்கள் இருக்குமாங்க. அது யாருடைய ரத்த கையில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து உள்ளூர் மக்கள் பயந்து போயிட்டாங்க. போக போக என்ன சொல்லி பார்த்தா, அந்த வயதான முதியவர் மற்றும் அந்த 25 வயது பெண்மணி 2 பேருடைய ஆன்மாக்களும் ஒவ்வொரு வீடு கதவை நள்ளிரவு போய் டம்மு தட்டுறதுங்க. கதவை தரங்க, காப்பாத்துங்க காப்பாத்துங்க சொல்லிட்டு ஒரு வீடு எல்லாம் போய் தட்டிருங்க. இதை பார்த்து அரண்ட மக்கள் இங்க இருந்தா நம்ம உயிருக்கு ஆபத்து சொல்லிட்டு ஒவ்வொரு அந்த கரிக்காட்டு குப்பத்தினுடைய கிராமத்திலிருந்து காலி பண்ண ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்திலேயே 350 வீடுகள்ல ஒருத்தர் கூட இல்லைங்க, எல்லாமே காலி பண்ணி சிட்டி எடுத்து போக ஆரம்பிச்சாங்க. சரியா சொல்லுங்க, அந்த கிராமத்துல 1300 மேற்பட்ட நபர்கள் வாழ்ந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாத்துக்குமே சிறிய வீடுகளா இருந்தாலும் கூட சொந்த வீடுகளா இருந்துச்சு. அந்த வீடுகளே வேண்டாம் சொல்லிட்டு அந்த ஆவிகளுடைய அழகுக்கு பயந்து ஒவ்வொருத்தரும் தெருக்கல்ல வீடு இல்லாத அனாதைகளாக மாற ஆரம்பிச்சாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு கிராமம் இருக்கு, பாதி பேர் நம்புவாங்க பேய்களை பற்றி, இன்னும் பாதி பேர் நம்ப மாட்டாங்க. ஆனா அந்த கிராமத்துல மட்டும் ஒட்டுமொத்த கிராமத்தார் இந்த வீடே வேணாம் சொல்லிட்டு தெருக்கல்ல போய் வாழ ஆரம்பிச்சாங்க. வீடு இல்லைனாலும் பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு. அப்படியே விடனா எந்த அளவுக்கு அங்க பயங்கரம் நடந்திருக்கு அப்படி சொல்லிட்டு நீங்க பாத்துக்கங்க. ஆக்சுவலி அங்கே கிட்டத்தட்ட 20 நிமிஷம் கிட்ட நாங்கள் வீடியோ எடுத்துருப்போம். அதில் நாங்கள் இன்ட்ரோ பேசினது அங்கே இருந்த பாதி கிளிப்ஸே காணும். இப்போ இருக்கிற வீடியோவை நாங்கள் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எடிட் பண்ணி போட்டுக்கிறோம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நாங்கள் நெக்ஸ்ட்டு திருப்பி அங்கே போயிட்டு இன்னொரு வீடியோ எடுக்கலாம். ஆரம்பிக்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே என்ட்ரன்ஸ் வச்சு ஃபுல்லாக காடு கொடியாக தாண்டா இருக்குது. அது பேசிட்டு அவங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியல. இதுதான் அந்த என்ட்ரன்ஸு. உள்ளே போவோம். உள்ளே போனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பால் உடைஞ்சிருக்கு. இல்லை, கதவு ஜன்னல் எல்லாத்தையும் பேசி எடுத்துக்கிறாங்க. எனக்கு சத்தமாக பேசக்கூட பயமாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரில. ஃபுல்லாக கீழே குப்பையாக தான் இருக்குது. ட்ரெஸ்ஸஸ் நிறைய பார்க்கலாம். நீங்கள் ஒரு 1-2 ட்ரெஸ் எல்லாம் கீழே கிடக்குது. அப்போ அந்த ரூமில் எத்தனை ட்ரெஸ் இருக்குது. எனக்கு வர மூச்சு வாங்குது. கஷ்டப்பட்டு இப்போ அவ்வளோத்தெல்லாம் சைக்கிள் ஆடல மூச்சு ஆகுது. அங்கே பாருங்கள், எல்லாம் அப்படியே இருக்குது. ஏதோ கிறுக்கில் வர வச்சுக்கிறாங்க.
கைஸ் இங்கே பாருங்கள், சுற்றி மரம் கொடியாக தான் இருக்குது. இங்கே பாம்பு இருக்கிறதுக்கு 100% இதுக்கு மேலே போகிற ஏதோ வழி போல இருக்குது. இது ஆலமரம்னு நினைக்கிறேன், வீட்டையே மறைச்சின்னு இருக்குது. இது ஏதோ கோவில் போல். இங்கே ஒரே ஒரு ஃபோட்டோஸ் மட்டும் வச்சுட்டு சாமி கும்பிட்டுன்னு இருக்காங்க. பாவம், எவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு, சந்தோஷமாக வாழ்ந்த கிராமம். சுத்தமாக பேசக்கூட பயமாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரில. ஃபுல்லாக கீழே குப்பையாக தான் இருக்குது. ட்ரெஸ்ஸஸ் நிறைய பார்க்கலாம் நீங்கள். ஒரு 1-2 ட்ரெஸ் எல்லாம் கீழே கிடக்குது. அப்பா அந்த ரூமில் எத்தனை ட்ரெஸ் இருக்குது. எனக்கு வர மூச்சு வாங்குது. கஷ்டப்பட்டு இப்போ அவ்வளோத்தோட சைக்கிள் இருந்து ஆண்டல மூச்சு ஆகுது. அங்கே பாருங்கள், எல்லாம் அப்படியே இருக்குது. ஏதோ கிறுக்கில் வர வச்சுக்கிறாங்க. கைஸ் இங்கே பாருங்கள், சுற்றி மரம் கொடியாக தான் இருக்குது. இங்கே பாம்பு இருக்கிறதுக்கு 100% இதுக்கு மேலே போகிற ஏதோ வழி போல இருக்குது. இது ஆலமரம்னு நினைக்கிறேன், வீட்டையே மறைச்சின்னு இருக்காங்க. உள்ளே போய் பார்ப்போம். கீழே கால் வைக்கிற எல்லாம் கண்ணி வடியாட்டம் இருக்குது. அவங்க பாங்க அந்த காலத்து கரும் பலகை, ஐ மீன் பிளாக் போர்டு. பார்த்துக்கோங்க அந்த காலத்து ஸ்கூல்லாம் எப்படி இருந்திருக்குன்னு. எனக்கு வேறு பயம் அப்படின்னு ஆனந்த கார்த்திகை நிறைய வெளியே இருக்கான். நான் அவனை நினச்சிட்டு பயமாக இருக்குது. இப்போ பாங்க அந்த ஸ்கூலோட ரூல்ஸுன்னு நினைக்கிறது. இதை இன்னொரு ரூமு ஏதோ வரைஞ்சிலாம் வச்சுக்கிறாங்க. தூக்கு கயிறு அங்கே யார் தூக்கு போட்டாங்கன்னு தெரில. தூக்கு கயிறு இருக்குது. ஐயோ, எனக்கு பாட்டில் கை ஆடுது. கைஸ் நான் ஓகே இதை விட்டு வெளியே போகிறேன். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஆனந்த கார்த்திகை கூப்பிட்டு நான் வெளியே போகிறேன். ஏன்னா டைம் ஆயிடுச்சு, இருட்டாக போகுது. இங்கே ஏதோ ரூமு கைஸ் பசங்களுக்கு சமைச்சு கொடுக்குற ரூமுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் எப்படி கண்ணும் கரையின்னு இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? கைஸ் இருட்டாகுது, நாங்கள் வேறு கிளம்புறோம். சரி, நாங்கள் இந்த இடத்துலேருந்து இங்கேருந்து கிளம்புறோம் கைஸ். பாய் பாய் கைஸ். நான் இப்போ தான் வெளியே வரும்போது ஃபோன் போகுது. யார் கைஸ் நான் டேம்ஸோட சொல்லுவேன். இங்கே யாரும் ஒரு அக்கா எப்படி இங்கே தண்ணியில் சூசைட் பண்ணிட்டு போவாங்க. அதெல்லாம் போனாங்க. நான் ஆனந்த கதையில் நாங்கள் பின்னாடி இருக்கிறான். எனக்கு பயமாக இருக்குது கைஸ். எனக்கு இடையே இந்த தப்பாக படுது. நான் ஃபஸ்ட்டு ஆனந்த கதையை கூப்பிட்டு கிளம்புறேன் கைஸ். சரி போகிறேன். கீழே பார்த்து யார் கோபால் ஆனந்த். டேய் காப்பாற்ற ஆனந்த். ஆனந்த் டே ஆனந்த். கீழே பார்த்து யார் கோபால் ஆனந்த். டே காப்பாற்ற ஆனந்த். டே ஆனந்த். கைஸ் யாரானது நான் தண்ணியோட தள்ளியோட போகிறாங்கண்ணா. டே கைஸ் நான் இந்த வீடியோ உங்களுக்கு இதுக்கு மாதிரி என்ன முடியாது. ஏன்னா இங்கே இருக்கிற ஆளுங்க கன்ஃபார்ம் சாவடிக்க பார்க்குது. என்னால் இங்கே இருக்க முடியாது. நான் கிளம்புறேன். ஓகே, சரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நாங்கள் ரிஸ்க் எடுத்து உங்களுக்காக தான் பண்ணுறோம். தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.